ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு ராகுகேது பயிற்சியோட வரிசையில் மகர ராசிக்கு இந்த ராகுகேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதாவது 2025ஆம் ஆண்டு இந்த மாதம் மே மாதம் 18ஆம் தேதி ராகுகேது பயிற்சி. மீனத்தில் இருக்கிற ராகு கும்பத்திற்கும் கன்னியில் இருக்கிற கேது சிம்மத்திலும் வந்து அமரப் போகிறார்கள். மகர ராசிக்கு 2இல் ராகு 8இல் கேது. அதாவது இந்த 2025ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி. சனி கும்பத்திலிருந்து பயிற்சியாகி மீனத்தில் சென்று அமர்ந்திருக்கிறார். மகர ராசிக்கு 3இல் சனி. இந்த மாதம் இதே மாதம் 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி ராகுகேது பயிற்சிக்கு ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சி ரிஷபத்தில் இருந்து மிதுனத்தில் சென்று அமரப்போகிறார் குரு. அதாவது மகர ராசிக்கு 2இல் ராகு குருவின் பார்வையில், மிதுனத்தில் இருக்கிற குரு கும்பத்தை பார்ப்பார். குருவின் பார்வையில் ராகு. மகரத்துக்கு 2இல் ராகு குருவின் பார்வையில், 3இல் சனி, 6இல் குரு, 8இல் கேது. இந்த கோச்சார நிலைகள், இந்த கிரக நிலைகள், குறிப்பாக இந்த ராகுகேது பயிற்சி பலன்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி எல்லாமே திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி 2025ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி ராகுகேது பயிற்சி. சரிதானே? இந்த ராகுகேதுக்கள் மகர ராசிக்கு என்ன பலன்களை கொண்டு வர போகின்றன? சரி, அதாவது 2ஆம் இடத்துல ராகு அமரலாமா? 2ஆம் இடத்துல ராகு அமர்ந்தது தவறு. 2ஆம் இடத்துல ராகு அமரக்கூடாது. தனம், குடும்பம், வாக்கு என்று சொல்லப்படக்கூடிய உங்களுடைய வருமானத்தை குறிக்கக்கூடிய, உங்களுடைய தாட் ப்ராசஸை குறிக்கக்கூடிய அட்டகாசமான அமர்காலமான இடம், அருமையான இடம். ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல மிகவும் வலிமையாக இருக்க வேண்டிய இடம் 2ஆம் இடம். அந்த 2ஆம் இடத்தில் ராகு அமர்ந்தது தவறு. ஆனாலும் இறைவனுடைய கருணையால குருவின் பார்வையில் அந்த ராகு உண்மையில 2ஆம் இடத்து ஆதிபத்தியங்களை அற்புதமாக வளர்த்து தருவார். எந்த தீங்கும் செய்ய மாட்டார். சரிதானே? அதாவது குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பம் அமையும், திருமணம் நடக்கும். குறிப்பாக காதல் திருமணங்கள் கைகூடி வரும். நிறைய மகராசிக்காரர்களுக்கு காதல் திருமணமாக கைகூடக்கூடிய நேரம். சரிதானே? அது மட்டும் இல்ல, போதிய அளவு திருப்திகரமான வருமானம் இருக்கும். வருமானத்துல எந்த தீங்கும் இருக்காது. அதாவது 2ஆம் இடத்தில் குருவின் பார்வையில் இருக்கிற இந்த ராகு வருமானத்தை பன்மடங்கு பெருக்கி தருவார், லாபமாக தருவார், வெற்றியாக தருவார். வருமானத்துக்கு எந்த குறையும் இருக்காது. அது மட்டும் இல்ல, சேமிப்பு உயரும். சேமிப்பு, அதாவது இதுவரைக்கும் பேங்க்ல பேலன்ஸ் இல்லாதவர்கள் இனி ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகை பேலன்ஸ் வச்சுக்கொள்ள முடியும். அதாவது நல்லபடியாக சேமிப்பு உயரும். அது மட்டும் இல்ல, உங்களுடைய குடும்பத்திற்கு புதிய வரவு இருக்கும். புதிய வரவு என்று நான் சொல்கிற போது இதை நீங்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குழந்தையோ அல்லது ஒரு மருமகளோ அல்லது மருமகனோ குடும்பத்திற்கு ஒரு புதிய உறுப்பினரோ புதிய ஒரு வரவு, சுமூகமான மங்களகரமான சுபமான வரவு கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்ல, வெளிநாட்டு பயணங்கள் கைகூடி வரும். 2ஆம் இடத்துல ராகு இருக்கிற போது குடும்பத்தை விட்டு பிரிப்பதற்கான வேலைகளை செய்வார். ஆனாலும் குருவின் பார்வையில் அது சுப பிரிவாக, மங்களகரமான பிரிவாக, வளர்ச்சியை நோக்கிய பிரிவாக இருக்கும், நல்ல பிரிவாக இருக்கும். வேலை, தொழில், உத்தியோகம், கல்வி, இந்த விஷயங்களாக வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சரிதானே? தீங்கு நடப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. 2ஆம் இடத்தில் ராகு குருவின் பார்வையில் 2ஆம் இடத்து ஆதிபத்தியங்களை வளர்த்து தருவார். சரிதானே? அட்டகாசமான நல்ல பலன்கள் 2ஆம் இடத்துல ராகு குருவின் பார்வையில் இருக்கிறது. சரி, 3ஆம் இடத்துல சனி அமரலாமா? சனி 3ஆம் இடத்தில் அமராமல் வேறு எங்கு அமர்வது? அட்டகாசமான அருமையான இடம். உண்மையில மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி முழுவதுமாக விலகிவிட்டது. 7.5 சனி காலத்தில் கடுமையான மனவலி, கடுமையான மன உளைச்சல், கடுமையான மன அழுத்தம் உங்களுக்கு நம்புவதற்கு கடினமாக இருக்கும். அதாவது சனி மகர ராசிக்கு ராசி அதிபதி, தனாதிபதி, 2ஆம் அதிபதி. அவர் ஒன்றும் கெடுக்க மாட்டார்னு சொன்னார்கள். அப்படி இல்லை. 7.5 சனியில கடுமையான மன அழுத்தத்தை சந்தித்தவர்கள் மகர ராசிக்காரர்கள். ஆனால் இப்போது சனி மொத்தமாக 7.5 சனியிலிருந்து விலகி 3ஆம் இடத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். 3ஆம் இடம் அவயோகர்களுக்கு, அதாவது இயற்கை அசுபர்களுக்கு, சனி செவ்வாய் போன்றவருக்கு 3ஆம் இடம் நல்ல இடம். 3ஆம் இடத்துல இருக்கலாம். அது மட்டும் இல்ல, 3ஆம் இடம் குருவுடைய வீடு, சுபத்துவமாக இருக்கிறார்கள். அதாவது ராசி அதிபதியாகி, தனாதிபதியாகி, குடும்பாதிபதியாகி, வாக்காதிபதியாகி, அதாவது அசுபராகி, இயற்கை அசுபராகி, ஒரு பாவ கிரகமாகி 3ஆம் இடத்தில் குருவின் வீட்டில் சுபத்துவமாக இருக்கிற இந்த சனி 7.5 சனியிலிருந்து முழுவதுமாக விலகி அத்தனை நட்பலன்களையும் மகர ராசிக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. சரியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது 3ஆம் மாதம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி.
இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு சனி தன்னாலான அத்தனை நன்மைகளையும் செய்து கொண்டிருக்கிறது. சனி கொடுத்தால் யார் தடுக்க முடியும்? கடவுளே தடுக்க முடியாது. சரியா புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது 2 ராகு குருவின் பார்வையில் அற்புதமான பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறார். எங்கு அமர்ந்தால் எப்படி அமர்ந்தால், அதாவது எங்கு எப்படி அமர்ந்தால் சனி நன்மைகளை செய்ய முடியுமோ அங்கு அப்படி அமர்ந்து அத்தனை நன்மைகளையும் மகர ராசிக்காரர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார். சனியை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. சனி இருக்கிற இடம் அற்புதமான இடம். சனி கெடுதல் செய்யறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை. எல்லா நிலைகளிலும், எல்லா அமைப்புகளிலும், எல்லா வழிகளாலும் சனி மகர ராசிக்காரர்களுக்கு நன்மைகளை செய்வார். தோராயமாக 2.5 ஆண்டு காலம். சரிதானே? சனியை பற்றி கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை. யார் கெடுத்தாரோ அவரே கொடுக்க போகிறார். தடுப்பதற்கு கடவுளுடன் முன்னுக்கு வந்து நிற்க முடியாது. சரிதானே? சனி தருகிற போது சந்தோஷமாக வாங்கிக் கொள்ளுங்கள் அனைத்து நற்பலன்களையும். சரி, இப்ப 6ஆம் இடத்துல இந்த குரு என்ன செய்வார்? 6ஆம் இடத்துல குரு மறைஞ்சது தப்புதான். ஆனா இதுல ஒரு அற்புதமான விஷயம் ஒன்று இருக்குது. 6ஆம் இடத்தில் குரு அமர்ந்து, அதாவது குருவின் பார்வையில் இங்க ராகு இருக்கிற போது 6ஆம் இடத்தின் தீய பலங்கள் அப்படியே நசிந்து விடும். அதாவது உங்களுடைய நீண்டகால கடன்கள் அடைபடும். நாட்பட்ட நோய்களிலிருந்து நீங்கள் விடுதலையாக முடியும். உடல் ஆரோக்கியத்தை நோக்கி நகரும். அது மட்டுமில்ல, எதிரிகளின் கொட்டம் அடங்கும். சரிதானே? உங்களை எதிர்த்து கொண்டிருந்தவர்கள் இயல்பாக தாங்களாகவே விலகி சென்று விடுவார்கள். 6ஆம் இடத்துல இருக்கிற இந்த குரு, 3ஆம் இடத்துல இருக்கிற இந்த சனி, 2ஆம் இடத்தில் குருவின் பார்வையில் இருக்கிற இந்த ராகு எல்லாமே அற்புதமான நல்ல பலன்களை கொண்டு வருகிறது. ஆனாலும் இதில் ஒரு சூட்சுமத்தையும், இது ஒரு முக்கியமான விஷயத்தையும் மகர ராசிக்காரர்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், சரியாக இதை கேட்டுக்கொள்ள வேண்டும். என்னன்னு சொன்னா, 2ஆம் இடத்துல ராகு இருந்து 8ஆம் இடத்துல கேது இருக்கிற போது உடல் அளவில் சில ஆரோக்கிய குறைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எதிரிகளை சம்பாதித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பண முதலீடுகள் செய்து இழப்புகளை சம்பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவமானங்களை சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கிறது. 8ஆம் இடத்தில் கேது அமர்வது அப்படி நற்பலன்கள் அல்ல. சரியா புரிஞ்சு கொள்வோம். என்ன இருந்தாலும் 2ஆம் இடத்தில் ராகு அமர்ந்து 8இல் கேது அமர்கிற போது வார்த்தைகளில் நிதானம் வேண்டும். உங்களுடைய பேச்சாலேயே தேவையில்லாம நீங்க எதிரிகளை சம்பாதிச்சிருவீங்க. பேச்சில் நிதானம் வேண்டும். அது மட்டும் இல்ல, 2ஆம் இடம் வந்தது உங்களுடைய சாப்பாட்டை குறிக்கக்கூடிய இடம். சாப்பாட்டில் அலட்சியமாக இருக்கக்கூடாது. அகால வேளைகளில் உணவு அருந்தக்கூடாது. அளவுக்கு அதிகமான உணவு அருந்தக்கூடாது. அஜீரண கோளாறுகளை தரக்கூடிய உணவை அருந்தக்கூடாது. இப்போது கோடை காலம், நிறைய நீர் ஆகாரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீர் மோர் எடுத்துக்கொள்ள வேண்டும். பழச்சாறு எடுத்துக்கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் 8ஆம் இடத்தில் இருக்கிற இந்த கேது எப்படியும் நோயை தந்து விடுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். எல்லாத்துக்கும் மேலா மிக முக்கியமான ஒரு விஷயம் மகர ராசிக்காரர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பண முதலீடு செய்து இப்போது தொழில் ஆரம்பிப்பதற்கு இது நல்ல நேரம் அல்ல. இருக்கிற தொழிலை கண்டினியூ பண்ணலாம், செய்யற வேலையை கண்டினியூ பண்ணலாம். வருமானத்துல எந்த குறையும் இருக்காது. 2ஆம் இடத்துல ராகு குருவின் பார்வையில் இருந்து அட்டகாசமான வருமானத்தை பல வழிகளிலும், எல்லா வழிகளிலும் தருவார். வருமானத்துக்கு எந்த குறையும் இருக்காது. சேமிப்பு உயரும், வருமானம் அதிகரிக்கும். ஆனால் முதலீடு செய்து புதிய தொழில்களை ஆரம்பித்தால் சறுக்கல்களை, தோல்விகளை, அவமானங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. என்ன காரணம்னு சொன்னா, 8ஆம் இடத்தில் கேது அமர்ந்தது தவறு. சரிதானே? எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நன்மையாக இருக்கிறது. உங்களுடைய பேச்சு, உங்களுடைய சாப்பாடு, அதே நேரத்துல பணம் முதலீடு செய்கிற விஷயங்களில் 1க்கு 1000 தடவை சிந்திக்க வேண்டும். சரிதானே? அப்படி ஒன்றும் கெடுபலன்களாக இல்லை. என்னதான் இருந்தாலும் 2ஆம் இடத்துல ராகு குருவின் பார்வையில் அமர்ந்து அட்டகாசமான அற்புதமான பலன்களை தருகிறார். அது மட்டும் இல்ல, 2ஆம் இடத்துல நிற்கிற இந்த ராகு குருவின் பார்வையில் இருக்கிற போது உங்களுடைய குடும்பத்துல நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதாவது காதுகுத்து, வளகாப்பு, திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, 60ஆம் கல்யாணம், குடும்பத்துக்குள்ள என்னென்ன நல்ல நிகழ்ச்சிகள் நடக்க முடியுமோ அனைத்தையும் குரு பார்வையில் இருக்கிற இந்த ராகு செய்து தருவார். சரிதானே? அற்புதமான நற்பலன்கள் காத்திருக்கிறது. உங்களுடைய பேச்சிலும், உங்களுடைய சாப்பாட்டு விஷயத்திலும், பண முதலீடு செய்து எதையாவது ஆரம்பிக்கிற விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சரிதானே? சரி, இப்ப இந்த ராகு கேதுக்களை பற்றி சில விஷயங்களை பார்ப்போம். இல்லைன்னு சொன்னா இப்ப என்ன சப்ஜெக்ட் பேசுறதே உங்களுக்கு புரியாம போயிடும். அதாவது ராகு கேதுக்களை பற்றி ஒரு சின்ன கிளாரிபிகேஷனை பார்க்கலாம். ராகு கேதுக்களுக்கு பார்வை இல்லை, அவர்களுக்கு சொந்த வீடுகள் இல்லை, அவர்களுக்கு சொல்லி ஒரு ஸ்தான பலம் இல்லை. அவர்கள் அதாவது ராகு கேதுக்கள் தாங்கள் இருந்த வீட்டின் அதிபதியை போலவும், தங்களோடு சேர்ந்த கிரகங்களைப் போலவும், தங்களை பார்த்த கிரகங்களைப் போலவும் பலன் தரக்கூடியவர்கள். 18 மாதங்களுக்கு ஒரு தடவை, அதாவது 1.5 ஆண்டு காலத்திற்கு ஒரு தடவை இந்த ராகு கேதுக்கள் இடப்பெயர்ச்சி ஆகக்கூடியவர்கள். இதுல ஒரு முக்கியமான சூட்சுமம் என்னன்னு சொன்னா, சூரியனை மிக நெருங்கி கொண்டு வருகிற எல்லா கிரகங்களையும் சூரியன் பலவீனப்படுத்தி தான் பலமாயிருவார். சூரியனை மிக நெருங்குகிற கிரகங்கள் அஸ்தமனமாகிவிடும். அப்பேற்பட்ட ஆத்மகாரகனை, அவ்வளவு சக்தி வாய்ந்த சூரியனையே கிரகண தோஷத்தில் விழுங்கக்கூடியவர் ராகு. பௌர்ணமி சந்திரன் குருவுக்கு மேலாக நற்பலன்களை தரக்கூடியவர். அந்த பௌர்ணமி சந்திரனையே விழுங்கக்கூடியவர் கேது கிரகண தோஷத்துல. ராகு கேதுக்கு சாதாரணமான ஆக்கள் இல்ல. எப்பேற்பட்ட ஜோதிடனையும் பலன் எடுப்பதில் திணற வைக்கக்கூடியவர்கள். ராகு கேதுக்களுக்கு உங்களால் பலன் கணிக்க முடிந்து விட்டால் நீங்கள் கைதேர்ந்த ஒரு ஜோதிடனாக ஆகிவிட்டீர்கள் என்று அர்த்தம். சரிதானே? ஆனா என்ன இருந்தாலும்
சுபர்களின் வீட்டில் சுபர்களின் தொடர்பில் சுபர்களின் பார்வையில் இருக்கிற அந்த ராகு கேதுக்கள் சுபர்களாகவே மாறி நற்பலங்களை தருவார்கள். ஒரு லக்னத்தினுடைய யோகாதிபதிகள் என்று சொல்லப்படக்கூடிய 1, 5, 9 போன்ற திரிகோணாதிபதிகளின் தொடர்பை பெற்ற ராகு கேதுக்கள் நல்லது செய்வார்கள். நிச்சயமாக திரிகோணாதிபதியாகவே மாறி நல்லது செய்வார்கள். அது மட்டும் இல்ல, ஆமேடம் எருதுசுரா நண்டு கன்னி இந்த 5 இடத்தில் கருணாகம் அமையும் ஆயின் பூமேடை மேல் துயிலும் ராஜயோகம் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த 5 இடங்களில் ராகு நற்பலங்களை தருவார். கன்னியாகேது விருச்சிககேது கும்பகேது நற்பலங்களை தருவார்கள். அதாவது சாமானியமாக எல்லா கிரகங்களும் முன்னோக்கி நகரக்கூடியவர்கள், மேல் நோக்கி நகரக்கூடியவர்கள், கிளாக் வைஸில் நகரக்கூடியவர்கள். ராகு கேதுக்கள் பின்னோக்கி நகரக்கூடியவர்கள், ஆன்டி கிளாக் வைஸில் நகரக்கூடியவர்கள், வக்ர கதியில் நகரக்கூடியவர்கள், இயல்பாகவே பின்னோக்கித்தான் நகர்வார்கள். சரிதானே? ராகு கேதுக்கள் தீயவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய 6, 8 போன்ற பாவத்துவ அவயோக கிரகங்களின் தொடர்பை பெறாத வரைக்கும் நற்பலன்களை தருவார்கள். உச்சனுடைய வீட்டில் இருந்தால் நல்ல பலன்களை தருவார்கள் பெரும்பாலும். நீச்சனோட சேர்ந்து இருந்தால் நல்ல பலன்களை தருவார்கள் பெரும்பாலும். என்னுடைய ஜோதிட கணிப்புல, இத்தனை நீண்ட ஆண்டுகால ஜோதிட பயணத்துல பெரும்பாலும் சுபர்களின் தொடர்பை பெற்ற ராகு கேதுக்கள், லக்ன யோகர்களின் தொடர்பை பெற்ற ராகு கேதுக்கள், உச்சனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள், நீச்சனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் நற்பலன்களையே கொண்டு வந்திருக்கிறார்கள். சரிதானே? இந்த ராகு கேது பயிற்சி நிச்சயமாக வருமானத்துல மகர ராசி கை வைக்க மாட்டார்கள். குடும்பத்துல எல்லா நன்மைகளும் நடக்கும். உங்களுடைய பேச்சிலும் உங்களுடைய சாப்பாட்டிலும் பண முதலீடு செய்து தொழில் ஆரம்பிக்கிற விஷயத்திலையுமே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி உங்களுக்கு எந்த தீய பலன்களும் இல்லை. சரிதானே? சந்தோஷமாக இருக்கலாம். உண்மையில இந்த ராகு கேது பயிற்சியை மகர ராசிக்காரர்களோடு பகிர்ந்து கொண்டதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே உண்மையிலேயே பேரானந்தம், சந்தோஷம். யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். சரிதானே? இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.